ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை ஃபுட் எக்ஸ்பிரஸ். தம்ப்நெயில் பார்த்ததுமே நீங்க கெஸ் பண்ண மாதிரி ரொம்ப டேஸ்டியரான பெர்ஃபெக்டான கடைகளில் கிடைக்கிற மாதிரியான எம்டி சால்னா எப்படி செய்யறதா பார்க்க போறேங்க. இந்த சால்னா சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து நல்லா சூடு செஞ்சிடலாம். எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்டார் அனீஸ் சேர்த்து இதை ஃப்ரை பண்ணிடலாங்க. 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை இதோட சேர்த்துக்கணும். வாசனைக்காக 1 பச்சை மிளகாய், ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதோடவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி புதினா இலை 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாங்க. நல்ல பழுத்த தக்காளி 2 ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். விருப்பப்பட்டா இதை மிக்சியில் அரைச்சு கூட சேர்த்துக்கலாம். பழுத்த தக்காளியை சேர்த்துக்கும் போது நமக்கு கிரேவியோட கலரும் நல்லா ரெட் கலர்ல கிடைக்கும். தக்காளி வதங்கினதும் இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். வெங்காயம், தக்காளி, மசாலா தூள் எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்குதுங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் இப்போ 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போறேன். இந்த அளவு 4 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமானதா இருக்குங்க. இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரியான சூப்பரான எம்டி சால்னா எப்படி ரெடி பண்றாங்க, அதுக்கான சீக்ரெட் மசாலா என்னங்கிறதையும் பார்த்துடலாங்க. மிக்ஸி ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3லிருந்து 4 முந்திரி பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், 1/2 டீஸ்பூன் கசகசா, இதோட தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு திக்கான பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்பவே சால்னாவோட வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கு. இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்டையும் சேர்த்துக்கலாம். இதோட ஃபைனலா நம்ம ஒரு சூப்பரான சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ண போறோம். ஸ்கிப் பண்ணாம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டு இது ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சால்னா ஓபன் பண்ணிடலாம். பர்ஃபெக்டான கலர் கன்சிஸ்டன்சில ரொம்ப சூப்பரான எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் சொன்ன சீக்ரெட் இன்கிரீடியன்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஃபைனலா இறக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, கைப்பிடி அளவு நறுக்கின மல்லி இலை சேர்த்துக்கணுங்க. இந்த சிக்கன் மசாலாவை கடைசியா சேர்த்துக்கும் போது கடைகளில் கிடைக்கிற சால்னாவோட எக்ஸாக்டான டேஸ்ட்டை நம்ம வீட்டிலேயே கொண்டு வர முடியுங்க. இது மாதிரி சாஃப்ட் லேயர் பரோட்டாவோட நம்ம ரெடி பண்ண சால்னா ஊற்றி சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம நீங்களும் இந்த சால்னாவை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.